இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வீட்டில் வந்து இந்திய தேசிய புலனாய்வுத்துறை வந்து ரெய்ட் நடத்தியிருக்காங்க. NIA வந்து ரெய்ட் நடத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆரியம் திராவிடம் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு பய உணர்வு வந்துருச்சுன்றத நம்ம அந்த ரெய்டு மூலமா உணர்றோம். 2009க்கு அப்புறம் ஈழ படுகொலைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் பெரிதளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழ் தேசியம் குறித்த சிந்தனை, நாம் தமிழர், நமக்கான கடமைகள் என்ன, நமக்கான உரிமைகள் என்ன, நம்ம எதை இழந்திருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டாங்க. உணரக்கூடிய கட்டத்துக்கு வந்து பலர் வந்தாச்சு. கண்டிப்பா இது வந்து ஒரு பேரெழுச்சின்னு தான் சொல்லணும். இது வந்து we attributed to அண்ணா தான், சீமான் அண்ணாக்கு நம்ம attribute பண்றோம். கண்டிப்பா 2019லயும் ஒரு தேர்தல் வந்தது, MP தேர்தல் வந்தது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பயும் சீமான் அண்ணன் அவர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. அப்பெல்லாம் எந்த விதமான ஒரு ரெய்டும் போல எந்த விதமான ஒரு பூசல்களும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லை. இப்போ அவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. இவங்க மக்கள் வந்து இவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தெரியும் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தி தான் இது. இந்த ஹிந்திங்கிற மொழி திணிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. நம்ம பூர்வீகமான தமிழ்நாட்டுல இதை நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா இன்டர்வியூஸ்லயுமே சொல்றேன், நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவை கிடையாதுன்னு எழுதிட்டாங்க. என்ன சொல்வேன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து வெறும் தன்னிலை விளக்கம் சேனல்ல கொடுக்கறது மட்டும் பத்தாது. நீ அவங்க 2 பேர் மேல மான நஷ்ட வழக்கு போடு. எவ்வளவு பெரிய அந்த கால் பகுதியோ இல்ல அரை பகுதியோ அவங்க நியூஸா போட்டாங்கல்ல, அதே பகுதியில இது தவறான செய்தின்னு அவங்க போட வைக்கணும். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வீட்டில் வந்து இந்திய தேசிய புலனாய்வுத்துறை வந்து ரெய்ட் நடத்தியிருக்காங்க. NIA வந்து ரெய்ட் நடத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலி ஒரு 2 நாள் முன்னாடி நானுமே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் இதை பற்றி. ஆனால் மறுபடியும் we can tell, ஏன்னா ஆடியன்ஸஸ் வேறங்கிறதுனால இதை மறுபடியுமே ஷேர் பண்ணலாம். அதாவது ஆரியம் திராவிடம் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு பய உணர்வு வந்துருச்சுன்றத நம்ம அந்த ரெய்டு மூலமா உணர்றோம். அதே சமயம் வந்து இவங்களை நம்ம ரொம்ப சாதாரணமா எடை போடக்கூடாதுங்கிறதையும் நான் வந்து வலியுறுத்த விரும்புறேன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய அடிமைத்தனம் வந்து வெறும் இந்த கொஞ்ச நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 800 வருடங்கள் வந்து தமிழர்கள் தன்னிச்சையா வாழல. நம்மளுடைய வாழ்வியல், அதாவது நம்மளுடைய குடி இதெல்லாம் கூட வந்து சிதைக்கப்பட்டு அது சாதிய மனநிலையா, ஏற்றத்தாழ்வு உள்ள மனநிலையா மாத்தி அதுல குளிர்காய்ந்தவர்கள் வந்து நாயக்கர்கள், அந்த சமயத்துல வந்தவங்க. அதுக்கப்புறம் ஆரியர்களும் அதே தான் பண்ணாங்க. இந்த மண்ணினுடைய பூர்வீக மக்கள் வந்து நம்ம தான், தமிழர்கள் தான். கண்டிப்பா அந்த அறிவும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருந்தத எப்படி, அதாவது நம்ம பெருந்தன்மையா இருந்ததை வந்து அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு நமக்குள்ளார ஒரு உளவியல் சிதைவை ஏற்படுத்தி அதுலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2009க்கு அப்புறம் ஈழ படுகொலைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் பெரிதளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழ் தேசியம் குறித்த சிந்தனை, நாம் தமிழர், நமக்கான கடமைகள் என்ன, நமக்கான உரிமைகள் என்ன, நம்ம எதை இழந்திருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டாங்க. உணரக்கூடிய கட்டத்துக்கு வந்து பலர் வந்தாச்சு. கண்டிப்பா இது வந்து ஒரு பேரெழுச்சின்னு தான் சொல்லணும். இது வந்து we attributed to அண்ணா தான், சீமான் அண்ணாக்கு நம்ம attribute பண்றோம். அப்போ இதை உடைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பேரெழுச்சியை உடைக்கணும். கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலயுமே நம்ம வெளிப்படுத்த முடியாம, அதே மாதிரி தடைகள் ஏற்படுத்தி இந்த மாதிரி நம்மள அடக்குமுறைக்குள்ளார உட்படுத்தினாங்க. ஆனா அறிவும் ஆற்றலும் உள்ள நம்மளுடைய டிஎன்ஏல இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா மக்களை வந்து எழுச்சியுற வைக்குது. கண்டிப்பா கேட்க வந்து நமக்கு புரியுது. இன்னைக்கு ஊடகம் வந்து நமக்கு சாதகமா இருக்கு. அதாவது சோசியல் மீடியா வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான்.
மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எதை வந்து மறைச்சதோ அதை வந்து இந்த சோஷியல் மீடியா போட்டு உடைச்சிருது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எல்லார்கிட்டயும் ரீச் ஆகுது. ஆமா. நான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து எதையும் ஸ்டாப் பண்ணாம நான் என்ன சொல்ல விரும்புறேனோ அதை வந்து ரொம்ப அழகா சொல்லக்கூடிய சுதந்திரம் கொடுக்குது சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா அமைஞ்சிருச்சு. அப்போ இதுல வந்து உருவாகி கட்டமைச்சு நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். அப்போ இன்னைக்கு தேர்தல், இன்னைக்கு வந்து ஆரியமும் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கு, திராவிட ஆட்சியும் இன்னைக்கு வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. எத்தனையோ வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்குங்கிறது அந்த உணர்தல் வரும்போது எல்லாரும் வந்து நாம் தமிழரை நோக்கி திரும்புறாங்க பாருங்க. அது வந்து எப்படி உடைக்கிறது? இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எதுக்கு பண்றாங்க? கண்டிப்பா. ஏன்னா 2019லயும் ஒரு தேர்தல் வந்தது, எம்பி தேர்தல் வந்தது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பயும் சீமானண்ணன் அவர்கள் இருக்கதான் செஞ்சாங்க. அப்பெல்லாம் எந்த விதமான ஒரு ரெய்டும் போல எந்த விதமான ஒரு பூசல்களும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லை. இப்போ அவங்க வளர்ந்துகிட்டே வராங்க, இவங்க மக்கள் வந்து இவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தி தான் இது. நம்ம வந்து நான் இதை வந்து எப்பவுமே சொல்லுவேன், எதையுமே வந்து மேம்போக்கா கடந்து போகாதீங்க, எதையுமே வந்து மேலோட்டமா பார்த்துட்டு, அதாவது நம்ம வெற்றி பெறுவது மாதிரி தான் இருக்கும், நம்ம வெற்றி பெற்றுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து அந்த பார்வை வந்து ரொம்ப தவறான பார்வை. விளையாட்டை எடுத்துக்க கூடாது. காரணம் என்னன்னா, RSS சித்தாந்தம்ங்கிறது வந்து ரொம்ப அந்த நுணுக்கமா ஒரு விஷயத்தையும் தனக்கா மாத்திக்கிற ஒரு சித்தாந்தம். கண்டிப்பா. நீங்க இத வந்து நான் அந்த அரசியல் சாசன அமைப்பு அந்த சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, அங்கேயே நீங்க RSS ஊடுருவலா பார்க்கலாம். நீங்க படிச்சு, இப்ப நான் என் வெனக்கட்டு உட்காந்து நான் அதை படிக்கிறேன். நான் எப்பவுமே வந்து அம்பேத்கருக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவர் RSS சித்தாந்தத்துக்கு வழிவகுத்த மாதிரி தான் அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். I will not accept that he is for all the Indians. அவர் வந்து முழுக்க இந்தியர்களுக்கானவர் இல்ல வந்து தமிழர்களுக்கானவர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய எந்த பாலிசிஸுமே சக்சஸ் ஆகல. இப்போ கோட்டா சிஸ்டம், காஸ்ட் கோட்டா சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது சக்சஸ் ஆகல அப்படின்னா அது அந்த சட்டம் வந்து வீணா போன சட்டம் தான் வந்து சொல்ல முடியும். எது வெற்றி அடையுதோ அதுவே வந்து சிறப்பான. ஆனா வெற்றி அடைஞ்சது எங்க? அவர் அதை எழுதும் போது வெற்றி அடையணும்னு அவர் நினைச்சது RSS சித்தாந்தம் தான். அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப நார்த் பூராவே கிட்டத்தட்ட இந்தியா பரப்பளவுல ஒரு கணிசமான ஒரு பரப்பளவு வந்து பிஜேபியோட தான் நிக்குது, which is built on RSS agenda. ஓகேவா? அந்த 3% மக்கள் தான் வந்து இன்னைக்கு உயரிய ஒரு நிலையிலயும் இருக்காங்க. அவங்க உருவாக்குன மொழி தான் ஹிந்திங்கிற மொழி. அப்ப அந்த ஹிந்திங்கிற மொழி திணிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. நம்ம பூர்வீகமான தமிழ்நாட்டுல இதை நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா இன்டர்வியூஸ்லயுமே சொல்றேன், நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவை கிடையாதுன்னு எழுதிட்டாங்க. ஆனா ஹிந்தி இல்லாம இருக்கா? இன்னைக்கு ஒரு 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 சின்ன விஷயம் நமக்கு நடக்கணும்னா கூட, ஒரு கிராண்ட் கொடுக்கணும்னா கூட அதை ஹிந்தி பேர்ல நம்ம யூஸ் பண்ணா உபயோகிச்சா மட்டும்தான் அந்த கிராண்ட் இருந்து வருது. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கம்பேரிசன்ஸ், நம்ம தான் சிறந்ததா இருக்கோம் இல்ல, நம்ம 2வது தான், மகாராஷ்டிரா தான் முதல்ல, அடுத்ததுதான் நம்ம வளர்ச்சியில. ஆனா நம்மளுடைய பூர்வீக நிலத்துல நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது பீகாருடைய உத்தரப்பிரதேசத்துடைய கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது ஜப்பான், ஜெர்மனி அந்த மாதிரியான நாடுகள், வளர்ந்த நாடுகள், அறிவுபூர்வமா இருக்க நாடுகளுக்கு தான் நம்ம வந்து அதை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி வளர்றதுக்கான அத்தனை சூழல்களும் நம்மளுடைய இந்த தமிழ் மண்ல இருக்கு. இத நமக்கு புரியாதபடியே நம்ம வச்சிருக்காங்க. இப்ப யாரு இங்க எல்லாரும் வந்து இத முழுக்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்வாடிகளும் வேற்று இனத்தவர்களும் தான். கண்டிப்பா. தமிழர்கள் வந்து இல்ல டேபிள் மேல ஃபேன் வேலை, சம்பளம் வாங்குற சேஃப், நமக்கு அரசாங்க வேலை இருந்ததுன்னா போதும், இல்லைன்னா வந்து ஒரு பிரைவேட் ஜாப் இருந்தா போதும், நமக்கு மாத சம்பளம் வந்தா போதும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி குடியிலையும் இதுலயும் சீரியல் கலாச்சாரத்திலையும் போய் மொத்தமும் சீரழிஞ்சாச்சு.
இன்னைக்கு வந்து நம்மள அட்டாக் பண்ணணும், இந்த தமிழ் மக்கள் அட்டாக் பண்ணணும்னா யாரை கொண்டு வராங்க? நடிகர்கள் கொண்டு வராங்க. ஒரு சீசனுக்கு ஒருத்தரை கொண்டு வராங்க. இன்னைக்கு விஜயை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கண்டிப்பா. அப்போ எந்த அளவுக்கு வந்து அடக்குமுறையான ஒரு இடத்துல, அடக்குமுறை செய்யப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறத நம்ம உணரணும். கண்டிப்பா. நுண்ணிய அரசியல் அவங்க பண்றது. அப்ப அந்த இடத்துல தமிழர்களான நாம என்ன பண்றோம்னா அதிகமா சத்தம் போடுறோம். நம்ம ஒருத்தர் நம்புறது இல்ல. இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். நம்ம வந்து ரொம்ப அறிவுபூர்வமா இதை அணுகணும் அப்படிங்கிறத பேசியிருந்தேன் நான். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா தினகரனும் தினமலரும் வந்து, அதாவது ஒண்ணு ஆரிய பத்திரிகை, ஒண்ணு வந்து திராவிட பத்திரிகை, எப்பவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாதான் எழுதுவாங்க. பட் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் பத்தி ரொம்ப தெளிவா 2 பேரும் ஒரே மாதிரியான ஆர்டிக்கல் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தையும் சாட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரு பதிவு பண்றேன் நான் Facebookல, இது சதி திட்டம் அப்படிங்கிறத பதிவு பண்றேன். அந்த பதிவு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா 2 விதமான ஒரு ரெஸ்பான்சஸ் கிடைக்குது. சிலர் வந்து முட்டு கொடுக்குறாங்க, சிலர் வந்து ஐயோ ஆமா பாவம் அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மையில இங்க பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இது தேவையில்லாதது. கண்டிப்பா. ஏன்னா என்னையே இப்படி ஒரு விஷயத்த வந்து வெளியே விடாது. இல்ல 50 அதிகாரிகள் போயிருக்கிறாங்க, நிறைய வண்டிகள் எல்லாம் போச்சான், ஏதோ அள்ளிட்டு வர மாதிரி நிறைய வண்டிகள் எல்லாம் போச்சான், ஆனா ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? படப்படப்படம் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க, படப்படப்படம் செக் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்ப இத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் பெருசா காமிச்சாங்க. ஓகேவா? நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கெயின். மார்னிங் விடிஞ்ச உடனே நியூஸ் ஆன் பண்ண உடனே இந்த நியூஸ் தான் ஓடிட்டு வந்தது. எதுக்கு நாம் தமிழரை வந்து இவ்வளவு ப்ராபகேண்டா பண்றாங்க, இல்ல வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிற இல்லையே, தவறான விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப அவங்களுடைய கவனம் எதுல இருக்குன்னு பாருங்க. நான் இன்னமுமே சொல்லுவேன் நான், இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தாலும் நம்ம இன்னுமே வந்து ஜாக்கிரதையா. ஏன்னா இல்லாத விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னாலும் நம்ம பயப்படதான் வேணும். கண்டிப்பா. நம்ம பார்க்கணும், எல்லாருமே வந்து கண்ணை திறந்து பார்க்கணும், அறிவை திறந்து பார்க்கணும், எதுக்காக இதை பண்றாங்க. அப்போ நமக்குள்ளார ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது. இன்னொன்னு, மே மாசத்துல வந்து உங்களுக்கு அந்த விடுதலை புலிகளுக்கு அந்த தடையை வந்து நீக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அப்போ கரெக்டா வந்து அதை நீக்க கூடாதுங்கிற ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ என்னையே ஒன்னும் கண்டுபிடிக்கலன்ற பட்சத்துல ஆரிய திராவிட அவங்க 2 பேரும் காட்டுற முனைப்பு பாருங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 2மே தேவையில்லை. எது தேவையில்லை? நாம் தமிழர் ஒற்றுமையா இருக்கிறதோ, இல்ல அங்க குழப்பம் இல்லாம அரசியல் நகர்வு வெற்றியை நோக்கி போறதுலயும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. விடுதலை புலிகள் இயக்கம் தடைப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப எவ்வளவு அழகா சாதுரியமா காய நகர்த்துறாங்க, சைலண்டா காய் நகர்த்துறாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது பெருசா போடல, ஏதாவது தவறான ஒரு விஷயம்ன்ற போது பெருசா போடுறாங்க. கண்டிப்பா. அப்போ இதை நான் போடும்போதே வந்து நிறைய இதை பண்ணினால அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? எது? இப்போ இந்த 2 பத்திரிகைகளும் வந்து வெரி ஃபெமிலியர்ல, நிறைய பேர் அதை படிப்பாங்கல்ல. கண்டிப்பா. இப்போ இது சரியா தவறான யோசிப்பாங்களா மாட்டாங்களா? மீடியால பேப்பர்ல வந்துருச்சுன்னா உண்மை அப்படிங்கிற மனநிலையில தானே இருக்காங்க. அந்த பையன் விஷ்ணு தானே? தென்னகம் விஷ்ணு. அந்த பையனுக்கு கல்யாணம் 3 மாசம் 4 மாசம் தான் ஆகுது, ஒரு பிள்ளையோட இருந்தான் வேற போட்டிருக்காங்க. ஆனா இந்த உலகம் அதை நம்பும். இப்ப சமீபத்துல என்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இறந்தாங்க, அவங்களையுமே தவறாதான் சித்தரிச்சிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் காட், என்ன இந்த மீடியா அப்படி. ஆனா பொதுமக்கள் நம்ம வேற ஏதாவது நியூஸை நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அறியாதவர்களுடைய இதை படிக்கும் போது அது உண்மை நம்ப தோணும். கண்டிப்பா. அதுதான் வந்து இயல்பான மனநிலை. கண்டிப்பா. அப்போ இந்த இயல்பான மனநிலையை தான் இவங்க எல்லாம் தோட முயற்சி பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்வேன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து வெறும் தன்னிலை விளக்கம் சேனல்ல கொடுக்கறது மட்டும் பத்தாது. நீ அவங்க 2 பேர் மேல மான நஷ்ட வழக்கு போடு. எவ்வளவு பெரிய அந்த கால் பகுதியோ இல்ல அரை பகுதியோ அவங்க நியூஸா போட்டாங்கல்ல, அதே பகுதியில இது தவறான செய்தின்னு அவங்க போட வைக்கணும். அங்கதான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. கண்டிப்பா. அப்போ இதை செய்ய முடியுமா? இதை செய்யணும் நம்ம வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதை ஒரு விஷயத்தையும் கடந்து